அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என் மனம் கனிந்த தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்திலேயே முதன்முறையாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட முதல் தொழிற்கல்வி நிறுவனம் இந்த கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த கல்லூரியில் படிக்கும் வாய்ப்பு பெற்ற என் உயிரினும் மேலான மாணவ மாணவியருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். காரணம், இந்த அருமையான கல்வி நிறுவனத்தை நிறுவி நம் முன்னால் மிக கம்பீரமாக அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள்தான் இந்த பிரிக்கப்படாத கோவை மாவட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரூன்ற செய்து இன்று அது கொடிகட்டி பறப்பதற்கு காரணமாக விதை ஊன்றிய ஒரு மாபெரும் விவசாயி எங்களுடைய அருமை அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்கள்தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க மாணவர்களெல்லாம். காரணம், பேசப்படக்கூடிய தலைப்பு பெண்களை பற்றி. அதனால் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கு. கலைஞர் தொலைக்காட்சியின் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தை வழங்குபவர்கள் வைக்கிங் கமாண்டர் பிரீமியம் பனியன்ஸ் மற்றும் இணைந்து வழங்குபவர்கள் ஹோம் அப்ளையன்சஸ் பார்ட்னர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ மற்றும் ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் கமகம மனம் தரும் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய், யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அண்ட் டோட்டிஸ், மில்கா ஒண்டர் கேக் மற்றும் அரசன் சோப், ரொம்ப நல்ல சோப், நிப்பான் பர்னிச்சர் மற்றும் கேஏஜி டைல்ஸ். இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்குவது கலைஞர் தொலைக்காட்சியின் தீபாவளி பட்டிமன்றம். தலைப்பு ரொம்ப அற்புதமான தலைப்பு. அதுவும் தீபாவளி திருநாள் அன்னைக்கு. தீபாவளி அன்னைக்கு தான் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நம்ம மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு பார்க்குறவங்களையெல்லாம் அன்னைக்கு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். காரணம், நம்மை சுற்றி எல்லாம் மகிழ்ச்சியான சம்பவங்களாக நடந்துகிட்ருங்க. எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. வீட்டில் நல்ல ஸ்வீட் பாக்கெட்டாக நிறைய கிடக்கும். நிறைய பேர் இனிப்புகளை கொடுத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை காமிச்சிட்ருப்பாங்க. மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் திரும்ப நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காலேஜில் போய் ஸ்கூலில் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் காட்டணும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த தீபாவளி திருநாள். இந்த நேரத்தில் ஒரு அழகான ஒரு தலைப்பு, இன்றைய சமுதாயத்திற்கு வழிகாட்டுபவர்கள் இக்கால பெண்களா இலக்கிய பெண்களா? இக்கால பெண்கள்னு பேசுகிறதுக்கு 3 பேர், இலக்கிய பெண்கள்னு ஒரு 3 பேர். இலக்கிய பெண்கள் என்று சொன்னால் நாம் படிக்கின்ற அனைத்து இலக்கியங்களிலும் வீர வரலாறுகளிலும் குறிப்பிடுகின்ற பெண்கள் அனைவரையும் அவர்கள் எடுத்து பேசுவார்கள். இக்கால பெண்களை பற்றி அவர்கள் பேசுவது ஒரு கம்ப்யூட்டர் காலம் வந்த பிறகு அதைக்கு இணையாக போராடி அதில் வெற்றி பெற்று உலக சாதனை படைத்து கொண்டிருக்கக்கூடிய இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்களை அவர்கள் எடுத்துக்காட்டாக எடுத்து பேசுவார்கள். இன்னைக்கு பெண்களுக்கு எத்தனை விதமான வர்ணனை. திரைப்பட பாடலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆணை வர்ணித்து பாடினதாக ரொம்ப கம்மி. காரணம், ஆண்கள் தான் பெண்களை அப்படி வர்ணித்து பாடியிருக்கான் அந்த காலத்தில் தொடங்கி. டே அப்பா, செந்தமிழ் தேன்மொழிகாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடிகாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடிகாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள் அப்படின்னு அவர் யார்? டிஆர் மகாலிங்க காலத்தில். லேட்டஸ்டாக என்ன பாடுறாங்க? கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கன்னத்தில் குழியழகு, கார்கூந்தல் பெண்ணழகு. கல்விக்கு, செல்வத்துக்கு, வீரத்துக்கு
மூணுக்கும் கடவுள் பார்த்தீங்கன்னா யாருன்னா பெண்ணை தான் உருவகமாக படுத்துகிறாங்க.